So students, in exercise 3.3 let us continue with our fifth question. Write the mean and extreme terms in the following ratios and check whether they are in proportion. So first question, and 78 liters is to 30 liter and 12 bottles is to 20 bottles. Okay, so extreme terms எப்படி எழுதுறதுனா first terமையும் இப்போ 78 liters is to 130 னா 78 is to 130. Okay, then 12 bottles is to 20 bottles na 12 is to 20. So இப்போ 4 values இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் ஃபோர்த் வேல்யூவும் தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ஓகே, தென் இன்பிட்வீன் வேல்யூஸ் என்னன்னா இது ரெண்டும். இன்பிட்வீனா நடுவில் இருக்கிறது, அப்போ 130 12. ஓகே, ஸோ அதே மாதிரி எஸ் பிகாஸ் அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 78 அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை தேர்டு டேர்ம் 12 ஈக்குவல் டு 130/20 நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 78யும் 12யும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 78/12 எப்படி எழுதலான்னா 39/6. அதையும் 3 டேபிளால் கட் பண்ணால் 13/2. 130/20 எப்படி எழுதலான்னா 65/10. 2 டேபிளில் கட் பண்ணால் அதுக்கப்புறம் 5 டேபிளில் கட் பண்ணால் 13/2. ஸோ இந்த சைடும் 13/2, இந்த சைடும் 13/2. அப்போது இந்த ரேஷியோ வந்து ப்ரப்போர்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்க. 400 கிராம் இஸ் டு 50 கிராம் அண்ட் 25 rupees இஸ் டு 65 rupees. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸும் இன்பிட்வீன் வேல்யூஸும் எழுதிருங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவும் அப்புறம் இந்த லாஸ்ட் வேல்யூவும். அப்புறம் இன்பிட்வீன் வேல்யூஸ் வந்து இந்த நடுவில் இருக்க 2 வேல்யூ 50 அப்புறம் 25. ஓகே, அது இப்போ ப்ரொபோர்ஷனான்னு செக் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை தேர்டு டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபோர்த்து டேர்மான்னு செக் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணால் ஸோ இந்த சைட் 400/25 கட் பண்ணால் 16 கிடைக்கும். அந்த சைட் 50/625 கட் பண்ணால் 10/25, அதாவது உங்களுக்கு பாயிண்டில் வரும். 16 அதாவது ஒரு நேச்சுரல் நம்பரும் ஒரு டெசிமல் நம்பரும் ஈக்குவல் ஆக முடியாது, அதனால இது வந்து ப்ரொபோர்ஷனல் கிடையாது, அதனால தான் நோன் போட்டாச்சு. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின். த அமெரிக்காஸ் famous Golden Gate Bridge is 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge exhibited in a fair is 60 feet long with 7 feet tall towers. Is the model proportion to the original bridge அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அமெரிக்காவோட ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து 6,480 feet லென்த் லாங். ஓகேவா, அப்புறம் 756 டால் டவர்ஸ், இதுதான் டவர்ஸ். ஓகே, இந்த டவர்ஸோட ஹைட் வந்து 756. அப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்மால் மாடல் செய்கிறோம், அதோட ரேஷியோ என்னென்னா 60 feet லென்த்து அப்புறம் 7 feet டால். ஸோ இந்த ரேஷியோக்கும் இந்த ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனலான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, கோல்டன் பிரிட்ஜஸ் லாங் வந்து அந்த 6,480 டிவைடட் பை 60, அதாவது உங்கள் ரேஷியோ என்னவா இருக்கும், 6,480 is to 756 is equal to 60 is to 7 இருக்கும் இல்லையா. அப்போ நான் ப்ரொபோர்ஷனல்லாம் எந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்புறம் தேர்டு டேர்ம் அப்புறம் செகண்ட் டேர்ம் அப்புறம் ஃபோர்த்து டேர்ம் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். அப்போ கேன்சல் பண்ணால் 108, இதையும் கேன்சல் பண்ணால் 108. ஸோ 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால அது ப்ரொபோர்ஷனல். எஸ்ன்னு போட்டால் போதும். எஸ், த ஸ்மால் மாடல் இஸ் proportional to the Golden Gate Bridge அப்படின்னு எழுதிட்டா போதும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது எக்ஸாம்பிள் 3.8 பார்க்கலாம். Pari wants to buy 5 tennis balls from a sports shop. Okay, if a dozen ball costs 180, how much should Pari pay to buy 5 balls அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா by unitary method we can solve this as follows. Cost of dozen balls எவ்வளவு, 180. டசன்னா எவ்வளோ, 12. ஏதோ ஒரு 12 குவான்டிட்டியே, இப்போ ஆப்பிள் கூட டசன் ஆப்பிள் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஏதோ ஒரு குவான்டிட்டி 12 இருந்துச்சுன்னா அதை ஒரு டசன்னு சொல்லுவோம். அப்போ டசன் பால்ஸ் வந்து 180. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 பால் எவ்வளவு, இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா 12x = 180.
அப்போ எக்ஸை இங்கே வச்சுட்டு 12 இங்கே மல்டிப்ளையர் இருக்குது, அங்கே டிவிஷனில் போய்டும்னு அர்த்தம். ஸோ அதை அப்படியே அந்த எக்ஸுக்கு பதிலாக காஸ்ட் ஆஃப் 1 பால்னு அங்கே எழுதியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் 1 பால் எவ்வளோ 180/12 which is 15. அப்போ காஸ்ட் ஆஃப் ஒரு பாலோடது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் 5, 10, 15 கண்டுபிடிக்க முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் 5 balls எவ்வளோ 5 × 50 75 rupees அவ்வளோதான். ஹென்ஸ் பாரி ஹேஸ் டு பே 75 for 5 balls. Okay. Next example 3.9. A heater uses 3 units of electricity in 4 minutes. Okay. How many units does it consume in 2 hours? Okay. A heater uses 3 units of electricity in 40 minutes அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது 40 மினிட்ஸையும் 2 ஹவர்ஸையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. இன் 40 மினிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ்ட் எவ்வளவு 3 யூனிட்ஸ், 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் கரண்ட்டு அந்த ஹீட்டர் இழுக்குது. அப்போ இன் 1 மினிட், ஒரு மினிட்டுக்கு கண்டுபிடிச்சா அந்த 2 ஹவர்ஸையும் நம்ம மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி எழுதிடலாம் இல்லையா? ஸோ 1 மினிட்ல எவ்வளவு 3/40 யூனிட்ஸ். ஓகே, இன் 120 மினிட்ஸ், அதாவது 120 மினிட்ஸ் நத்திங் பட் 2 ஹவர். நான் சொன்னேன்ல, அந்த 2 ஹவர்ஸை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டா நம்ம ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ண மட்டும் போதும். அப்போ எலக்ட்ரிசிட்டி யூஸ்ட் எவ்வளவு, நீங்கள் ஒன்று இதை கட் பண்ணி டெசிமலில் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்குமே ஃப்ராக்ஷன்ஸ்லேயே கேன்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் டெசிமல்ஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்த 3/40 அப்படியே வச்சுட்டு அதை 120 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் 120 மினிட்ஸ், ஒரு மினிட்டுக்கு தான் 3/40. அப்போ 120 மினிட்ஸ்க்கு எவ்வளவு, அந்த 3/40 × 120. அது பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த 40 120, அதாவது இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 3s are 12. அப்போ இதை கட் பண்ணி 3 போட்டு 3 3s are 9 யூனிட்ஸ். ஓகேவா? Thus the heater consumed 9 units of electricity in 2 hours. Okay, 9 units அது எடுக்கும் இல்லையா? ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் 3.4 பார்க்கலாம். Fill in the blanks. If the cost of 3 pens is 18, then the cost of 5 pens அப்படின்னு கேட்குறாங்க. 3 பென் 18 rupees. அப்போ 5 பென் எவ்வளவு அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி தான், அந்த ஹீட்டர் சம் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு 1 பென்னோட ரேட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஆல்ரெடி அந்த பால் கொஷின் கூட நம்ம பார்த்தோம். பாரி வாண்ட்ஸ் டு பை 5 balls பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் 3 pens வந்து 18, தென் 5 pens 3 pen 18னா அப்போ 18/3 தான் ஒரு பென்னோட வேல்யூ. ஒரு பென்னோட வேல்யூ எவ்வளோ 6 ரூபாய். அப்போது 5 பென்னோட வேல்யூ எவ்வளோ 6 × 5 பண்ணணும், உங்களுக்கு 30 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் கார்குழலி earns rupees 1800 in 15 days. இதை 1800ன்னு சொல்லலாம், இல்லைனா 1800ன்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். 1800 in 15 days, then she earns 3000 in, அதாவது 1800 ரூபாய் சம்பாதிக்க 15 நாள் ஆகும். இப்போ 3000 ரூபாய் சம்பாதிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாளில் அவள் எவ்வளோ சம்பாதிப்பான்னு நமக்கு தெரிஞ்சால் அது ஈஸியாக அந்த எப்படின்னு 3000 அதை டிவைட் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். அதாவது 15 டேஸில் 18000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்போது 15 ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ 15 × ஏதோ ஒரு காசுனால 1800 கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இங்கே மல்டிப்ளை இருக்கிறதுனால அங்கே டிவிஷன். அப்போ 1800/15. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 0 விட்டுருங்க, இதை மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். இது எவ்வளவு, இது 5, இது 6. இப்போ இந்த 5ஐயும் 600ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 120 கிடைக்கும். இந்த மெத்தட் கூட உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரேஷியோ மாதிரி அதை ஆக்கிக்கலாம். அதாவது 1800 is/15. அப்புறம் இது என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ் 3000 is/xன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் எக்ஸ் தான் அங்கே தெரியாது, is/x. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் எடுப்பீங்க இல்லையா? நான் அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிடுறேன் இதுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதை கேன்சல் பண்ணும்போது சேம் திங் தான், எப்படியா இருந்தாலும் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ x = 25 உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படின்னு நீங்களே கண்டுபிடிக்கணும். ஓகே,
ஸோ அடுத்தது say true or false. If the weight of 40 books is 8 kg, then the weight of 15 books is 3 kg அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 40 புக்கோட விலை 40 புக்கோட வெயிட் 8 கிலோ. அப்போ 15 புக்கோட வெயிட் 3 கிலோவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவாக எழுதிக்கோங்க. 40:8 15:3ன்னு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, 40 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 8/3 நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் 5 டேபிளில் கட் பண்ணுங்கள், 8/3 கிடைக்கும். 8/3 ஈக்குவல் டு 8/3. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி இங்கே என்னென்னா 15 புக்ஸ் ஓட வெயிட் 3 கிலோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஃபால்ஸ். பட் இங்கே 3 கிலோன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரூ போட்டுருங்க. ஓகே, ஸோ தென் a car travels 90 km in 3 hours with constant speed. ஸ்பீட் நம்மளுக்கு கணக்கு வராது. ஸோ இட் வில் travel 140 km in hours at the same speed. 140 km in 5 hours at the same speed அப்படி சொல்கிறாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ எழுதிக்கோங்க. 90:3 என்ன இருக்கு, 140:5 இருக்கு. ஓகே, 140:5. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 90 டிவைடட் பை 140 ஈக்குவல் டு 3/5 செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் 10 டேபிளில் கட் பண்ணால் 9/14 கிடைக்கும். 9/14 வேறு எந்த டேபிளையும் கட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ 9/14 அண்ட் 3/5 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது என்னது, ஃபால்ஸ். பட் இட் வில் நாட் ட்ராவல் 140 km இன் 5 hours at the same speed. நாட்ன்ற வார்த்தை கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது ட்ரூ தான். ஆனால் இங்கே இட் வில் ட்ராவல்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபால்ஸ் தான். ஓகே, ஸோ தென் கண்டினியூ பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின், pages read in 2 hours 20. Okay, then pages read in 1 hour 20/2 10 pages. Okay, question பார்க்கலாம் first. If a person reads 20 pages of book in 2 hours, then how many pages will he read in எத்தனை hour, 8 hours at the same speed? Okay, அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 2 ஹவரில் எவ்வளோ பேஜ் ரீட் பண்ணுவான்னு கொடுத்துட்டு 8 ஹவரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ஹவர்லேருந்து அதை 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. 1 ஹவர் ஈக்குவல் டு 20/2, அப்போ 10 பேஜஸ் இல்லையா. அப்புறம் நீங்கள் 1 ஹவருக்கு கண்டுபிடிச்சாச்சு 10 பேஜ். அப்போ 8 ஹவருக்கு எத்தனை பேஜ், 8 × 10 80 பேஜஸ், அவ்வளோதான். therefore the number of pages will be read in 8 hours 80 pages. That's all. Next question. The cost of 15 chairs is rupees 7,500. Find the number of such chairs that can be purchased for rupees 12,000. 7,500 ரூபாய்க்கு 15 சேர் கிடைக்கும். அப்போ 12,000 ரூபாய்க்கு எவ்வளோ சேர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் 15 சேர்ஸ் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஒரு சேரோட விலை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கொண்டு போய் அந்த 12,000ல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு கிடச்சிடும். காஸ்ட் ஆஃப் 15 சேர் rupees 7,500. இப்போ காஸ்ட் ஆஃப் 1 சேர் எவ்வளவு, இந்த 15 அந்த கீழே போயிடும். 7,500 divided by 15, அப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 500 கிடைக்கும், rupees 500. Then number of 50, இங்கே இருக்கு, number of chairs that can be purchased for rupees 12,000 இந்த 12,000 divided by ஒரு சேரோட ரேட்னா அந்த நம்பர் குவான்டிட்டி கிடச்சிரும். அதாவது உங்களுக்கு கேன்சல் பண்ணால் 24 கிடைக்கும். அதாவது 24 சேர் வாங்க முடியும். ஓகே.